கோயில் தேரோட்டத்தில் ஜாதிய பாகுபாடு தொடர்வதாகவும் முதல் மரியாதை விவகாரம் தொடர்பாகவும் தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை தொடர்பாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்கவும் நோட்டீஸ் அனுப்பி மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பிரச்சனை தொடர்பாக பல ஆண்டுகளாக கண்டதேவி கோயில் தேரோட்டத்தில் யாருக்கு முதல் மரியாதை அளிப்பது என்ற பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது கண்டதேவி கோயிலை பொறுத்தவரை அனைவரும் சமம், யாருக்கும் முதல் மரியாதை அளிக்க வேண்டியது இல்லை என்றும் ஜாதிய பாகுபாடுகளை தவிர்ப்பதற்கு தான் வழிபாட்டு தலங்களுக்கு மக்கள் செல்கிறார்கள் என்றும் அந்த பாகுபாட்டை தவிர்க்க வேண்டும் என்றும் இப்போதும் ஜாதி மற்றும் மத ரீதியான பாகுபாடு இல்லை என்று அரசு உறுதியாக கூற முடியுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த கண்டதேவி கோயில் வழிபாட்டு பிரச்சனையில் முதல் மரியாதை விவகாரத்தில் அனைத்து ஜாதியினருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற பிரச்சனைகள் பாகுபாடுகள் அங்கு இன்னும் நிலவி வருகிறதா என்பது குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதில் அளிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கோயிலின் தேரோட்டம் பல ஆண்டுகளாக அது பல்வேறு பிரச்சனைகளால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளால் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் அது நடைபெற்ற சூழ்நிலையில் இப்போது அந்த கோயிலில் முதல் மரியாதை அளிக்கும் விவகாரத்தில் பாகுபாடு இருப்பதாக தொடர்ந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வழிபாட்டு தலத்தில் அனைவருக்கும் சமமான உரிமை வழங்க வேண்டும் என்றும் பாகுபாடு எதுவும் காட்டக்கூடாது, இருந்த போதிலும் இத்தகைய வேறுபாடுகள் மாறுபாடுகள் இல்லை என்பதை அரசால் உறுதியாக கூற முடியுமா என்றும் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் அனுப்பி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது.